வணக்கம் குழந்தைகளே, எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக. இன்று ஒரு புதிய பாடலை கேட்க நீங்கள் தயாரா? பிறகு ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று இனியா மகிழ்ச்சியுடன் சிறகடித்தது. அப்போது அங்கே கவின் என்ற அணில் வந்தது. கவினுக்கும் அந்த பழத்தை பார்த்ததும் ஆசையாக இருந்தது. இனியா மாம்பழத்தை மறைத்துக் கொண்டது. இது எனக்கு மட்டும் தான் என்று அது நினைத்தது. கவின் அமைதியாக நின்றது. கவின் மெல்லச் சிரித்து, இனியா, இந்த பழம் மிகவும் பெரிது. நாம் நண்பர்களாகச் சேர்ந்து சாப்பிடலாமா என்று கேட்டது. இனியா யோசித்தது. சரி கவின், வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று அன்புடன் அழைத்தது. இனியாவும் கவினும் சேர்ந்து அந்த இனிப்பான மாம்பழத்தைச் சுவைத்துப் பார்த்தார்கள். இருவருக்கும் அது மிகவும் பிடித்திருந்தது. தனியாகச் சாப்பிடுவதை விட நண்பனுடன் பகிர்ந்து சாப்பிடுவது எவ்வளவு மகிழ்ச்சி என்று இனியா உணர்ந்தது. இனியாவும் கவினும் சேர்ந்து ஒரு அழகான பாடலை பாடினார்கள். பகிர்ந்து உண்ணுதல் இனிமையை. நண்பர்கள் நாமே உண்மையே, அன்பைச் சேர்த்தால் மகிழ்வோமே, ஒன்றாய் ஆடி பாடுவோமே. இருவரும் மகிழ்ச்சியாக விளையாடிக்கொண்டே மீண்டும் அந்த பாடலை பாடினார்கள். பகிர்ந்து உண்ணுதல் இனிமையே, நண்பர்கள் நாமே உண்மையே, அன்பைச் சேர்த்தால் மகிழ்வோமே, ஒன்றாய் ஆடி பாடுவோமே.